விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி இந்தியா கூட்டணியினர் ஊர்வலம். தடுப்பை மீறி சென்றதால் போலீசாருடன் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு. அரசு பள்ளி மாணவர்கள் 14 பேருக்கு MBBS சீட் 5ஆம் தேதி மாலைக்குள் கல்லூரியில் சேருமாறு அறிவுறுத்தல். தனியார் பேருந்து மோதி பள்ளி வாகனம் கார் சேதம், அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய மாணவர்கள். மருத்துவக் கல்லூரி முதல்வர் வீட்டில் நகை திருட்டு, மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. இனி விரிவான செய்திகள். மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி இந்தியா கூட்டணி கட்சியினர் ஊர்வலம் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வுக்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மின் கட்டண உயர்வை அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் 2ஆம் தேதி தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் அண்ணா சிலை அருகே திரண்டனர். அங்கிருந்து திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா MLA, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கட்சி கொடிகளுடன் தலைமை செயலகத்தை நோக்கி சென்றனர். முக்கிய சாலைகள் வழியாக சென்ற அவர்களை கேண்டீன் வீதி சந்திப்பில் போலீசார் பேரிகார்டுகள் மூலம் தடுத்து நிறுத்தினர். அப்போது NR காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரசை கண்டித்து அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சியினர் பேரிகார்டுகளை கடந்து செல்ல முயன்றனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் காங்கிரஸ், திமுகவினர் தடுப்புகளை மீறி தாண்டி சென்று பெரியகடை காவல் நிலையம் அருகே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை போலீசார் கைது செய்தனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு பள்ளி மாணவர்கள் 14 பேருக்கு MBBS இடம் கிடைத்துள்ளது. இதற்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். MBBS படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்கப்படுகிறது. இந்த ஒதுக்கீட்டில் 32 மாணவர்கள் மட்டுமே விண்ணப்பித்தனர். இதில் 14 பேருக்கு சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. 8 மாணவர்கள் குறைந்த கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்ததால் இடம் கிடைக்கவில்லை. மற்ற மாணவர்கள் சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படவில்லை. சீட் கிடைத்த மாணவர்கள் இன்று காலை 10 மணி முதல் சேர்க்கை கடிதத்தை பதிவிறக்கம் செய்து கல்லூரிகளில் வருகின்ற 5ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் சேர வேண்டும். சீட் கிடைத்த மாணவர்கள் சென்டாக் வங்கி கணக்கில் பணம் செலுத்தலாம். கட்டணத்தை கல்லூரிக்கு சென்டாக் நிர்வாகம் அனுப்பும். அரசு ஒதுக்கீட்டின் கீழ் சீட் கிடைத்த SC/ST மாணவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. அவர்களின் கட்டணத்தை ஆதிதிராவிட நலத்துறை செலுத்தும். இது தவிர பல் மருத்துவ படிப்பில் நிர்வாக இடங்களுக்கான பட்டியலையும் சென்டாக் வெளியிட்டுள்ளது. இதனிடையே தேர்வு செய்யப்பட்ட 14 மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அவரது அலுவலகத்தில் சேர்க்கைக்கான ஆணையை வழங்கினார். அப்போது கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு செயலர் ஜவஹர், பள்ளிக்கல்வி இயக்குனர் பிரியதர்ஷினி, உயர்கல்வி இயக்குனர் அமன் சர்மா ஆகியோர் உடனிருந்தனர். தனியார் பேருந்து மோதி பள்ளி வாகனம் மற்றும் கார் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. இதில் அதிர்ஷ்டவசமாக பள்ளி மாணவர்கள் உயிர் தப்பினர். புதுச்சேரியில் இருந்து இன்று காலை மயிலாடுதுறைக்கு தனியார் பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பு அருகே அதிவேகமாக வந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அந்த வழியாக சென்ற தனியார் பள்ளி வாகனம் மீது மோதியது. மேலும் நல்லவாட்டில் இருந்து புதுச்சேரிக்கு வந்த கார் மற்றும் இருசக்கர வாகனத்தின் மீதும் மோதியது. இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த விபத்தில் தனியார் பேருந்தின் கண்ணாடி உடைந்து நொறுங்கியது. மேலும் பள்ளி பேருந்து, கார், இருசக்கர வாகனமும் சேதமடைந்தது. இந்த விபத்தால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் மற்றும் விபத்துக்குள்ளான கார், பள்ளி வாகனம் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மாணவர்களை ஏற்றி சென்ற பள்ளி வாகனம் விபத்துக்குள்ளானது குறித்து தகவல் பரவியதால் பெற்றோர்கள் பதட்டமடைந்து சம்பவ இடத்திற்கு திரண்டு வந்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவக் கல்லூரி முதல்வர் வீட்டில் நகை திருடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை கதிர்காமம் தட்சிணாமூர்த்தி நகர் 3வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் கண்ணன். இவர் மேல்மருவத்தூரில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வருகிறார்.
இவரது மனைவி ஜிப்மர் மருத்துவமனையில் டெக்னிக்கல் ஆபீசராக பணியாற்றுகிறார். கடந்த 31ஆம் தேதி இவர்கள் குடும்பத்துடன் வீட்டை பூட்டிக் கொண்டு சேலம் அருகே உள்ள மேட்டூரில் பூர்வீக வீட்டிற்கு சென்றுள்ளனர். நேற்றிரவு திரும்ப வந்தபோது வீட்டின் கதவு நெம்பி திறக்கப்பட்டு கிடந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த கண்ணன் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டின் எல்லா அறை கதவுகளும் திறந்து கிடந்தது. வீட்டின் பொருட்கள் சிதறி அலங்கோலமாக கிடந்துள்ளன. அலமாரி திறக்கப்பட்டு அதில் இருந்த 3 பவுன் தங்க வளையல், அரை பவுன் தங்க மோதிரம் ஆகியவை காணாமல் போயிருந்தது. வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே மர்ம நபர்கள் வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். அகரம் அரசு பள்ளியில் ஆசிரியரை நியமிக்க கோரி பெற்றோர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம் கிராமம் அரசு தொடக்கப் பள்ளியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் மழலையர் ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இதனையடுத்து அந்த பள்ளிக்கு மழலையர் ஆசிரியர் யாரும் நியமிக்கப்படவில்லை. இதனிடையே புதிய ஆசிரியரை நியமிக்க கோரி பெற்றோர்கள் கல்வித்துறைக்கு சென்று புகார் அளித்தனர். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட கல்வித்துறை இயக்குனர் ஆசிரியரை நியமிப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார். ஆனால் இன்று வரை மழலையர் ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை. இதனை கண்டித்து இன்று பெற்றோர் மற்றும் மாணவர்கள் பள்ளி வாசலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 5 சொக்கலிங்கம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பெற்றோர் மற்றும் மாணவர்களின் போராட்டம் காரணமாக பள்ளி வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை பாரதிதாசன் கல்லூரியில் நியாய ஒலி கிளப்பை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். புதுவை முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நியாய ஒலி கிளப் துவக்கப்பட உள்ளது. இதற்கான விழாவில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நியாய ஒலி கிளப்பை துவக்கி வைத்தார். விழாவில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் முதல்வர் வீரமோகன் வரவேற்புரையாற்றினார். டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியின் முதல்வர் ஸ்ரீனிவாசன் இந்த திட்டம் குறித்து விளக்க உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் மாணவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு வழங்குவதற்காக இதுபோன்ற நிகழ்வுகளின் முக்கியத்துவம் குறித்து பேசினார். குறிப்பாக இன்றைய சூழலில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சட்ட ரீதியாக பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் குறித்து எடுத்துரைத்தார். விழாவினை தொடர்ந்து நியாய ஒலி திட்டத்தின் கீழ் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகளுக்கு சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர். பாகூர் அங்காளம்மன் கோவில் மண்டலாபிஷேக நிறைவு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பாகூர் புதிய காமராஜர் நகரில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் உள்ள ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், அங்காளம்மன், பாவாடை ராயன் நவகிரகங்கள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் மண்டலாபிஷேகம் நடத்தப்பட்டு அதன் நிறைவு விழா நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, நவகிரக ஹோமம், மகா சாந்தி ஹோமம், மகா பூர்ணாகுதி, கலச பூஜை ஆகியவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கலச அபிஷேகம் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பக்தர்கள் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர் செய்திருந்தனர். கூடப்பாக்கம் ஜவஹர் துரோணா பள்ளியில் தாத்தா பாட்டிகள் தினம் கொண்டாடப்பட்டது. புதுவை அடுத்த கூடப்பாக்கம் ஜவஹர் துரோணா அகாடமி பள்ளியில் தாத்தா பாட்டிகள் தினம் கொண்டாடப்பட்டது. துரோணா அகாடமியின் இயக்குனர் குருராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் எல்கேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை உள்ள மழலையர்களின் தாத்தா பாட்டிகள் கலந்து கொண்டனர். விழாவிற்கு வந்திருந்தவர்களை பள்ளியின் தலைமை ஆசிரியர் சௌந்தரி வரவேற்றார். SRM கல்லூரியின் உதவி பேராசிரியர் முத்துவேல், சுய உதவிக்குழு உறுப்பினர் தனலட்சுமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். போட்டியில் வெற்றி பெற்ற மழலைகளின் தாத்தா பாட்டிகளுக்கு அவர்களை பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் இசை நாற்காலி, பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல், தாத்தா பாட்டிகள் கண்களை கட்டிக்கொண்டு பேர குழந்தைகளை சரியாக கண்டுபிடித்தல் ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதன் மூலம் தாத்தா பாட்டிகள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் செய்திருந்தனர். வெரி குட் பாத்தீங்களா எவ்வளவு நுணுக்கமா கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்களா. கிளாப் பண்ணல தாத்தாக்கு, கிளாப் பண்ணலாமே தாத்தாக்கு. வணக்கம்ப்பா. நீங்க கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்காங்க.
திண்டிவனத்தில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பரிசுகளை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள பள்ளியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மாவட்ட அமைப்பாளர் சந்திரன் ஏற்பாட்டில் மாநில அளவிலான கால்பந்து போட்டி நடைபெற்றதா. இந்த போட்டியை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். கடந்த 2 தினங்களாக நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 31 அணிகள் பங்கேற்றன. இறுதியாக திண்டிவனத்தை சேர்ந்த அணியும் சென்னை ராயபுரம் பகுதியை சேர்ந்த அணியும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றதா. இரு அணிகளும் இன்று மோதிய நிலையில் திண்டிவனத்தை சேர்ந்த KC பிரதர்ஸ் அணி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றதா. வெற்றி பெற்ற அணிகளுக்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். 2ஆம் பரிசை ராயபுரம் அணியும், 3ஆம் பரிசை புதுவை மாநில அணியும், 4ஆம் பரிசை பல்லாவரம் அணியும் தட்டிச் சென்றன. அனைத்து அணிகளுக்கும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பாராட்டி பரிசுகளை வழங்கினார். உழவர்கரையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி உழவர்கரை கிரிக்கெட் கிளப் சார்பில் பெஸ்ட் ஆஃப் கோல்கேட் 8ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றதா. இதில் முதலாம் இடம் பிடித்த கார்கில் அணிக்கு கோப்பையும் ரொக்கமும், 2ஆம் பரிசு பெற்ற அணிகளுக்கு கோப்பையும் ரொக்கமும் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் பரிசுகளை வழங்கினார். அவைத்தலைவர் விஜயரங்கம், மாநில தொண்டர் அணி துணை அமைப்பாளர் சந்தோஷ், வழக்கறிஞர் திருஞானம், தொகுதி தகவல் ஒலிபரப்பு அணியின் துணை ஒருங்கிணைப்பாளர் கோகுல், OCC அணியின் கேப்டன் வழக்கறிஞர் பிரகாஷ், துணை கேப்டன் பிரான்சிஸ், ஜெயராஜ், சிராக் ஆகியோர் உடனிருந்தனர். குருசுக்குப்பம் மாதா கோவில் கொடியேற்றத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருசுக்குப்பம் அட்வொகேட் சின்னத்தம்பி வீதியில் இதோ உன் தாய் மரி வாழ்க கெபி அமைந்துள்ளதா. இந்த கோவிலில் வரும் 8ஆம் தேதி திருவிழா நடைபெற உள்ளதா. இதற்காக கொடியேற்றும் விழா நடைபெற்றதா. குருசுக்குப்பம் பங்கு தந்தை அந்தோணிசாமி அடிகள் தலைமையில் நடைபெற்ற கொடியேற்று விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக சிறப்பு ஜப வழிபாடுகள் நடைபெற்றதா. இதனையடுத்து கோவில் கொடி மந்திரித்து ஏற்றப்பட்டதா. திருவிழா நடைபெறும் நாட்களில் தினமும் ஜப வழிபாடுகள் நடைபெற உள்ளதா. விழாவிற்கான ஏற்பாடுகளை குருசுக்குப்பம் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். ஆரோவில் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் சுங்கச்சாவடிகள் உள்ளன. தமிழகத்தில் 67 சுங்கச்சாவடிகளில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் என 2 முறை கட்டணம் மாற்றி அமைக்கப்படுகிறது. தேர்தல் காரணமாக இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அதற்கு மாறாக ஜூன் மாதம் 36 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் மாற்றி அமைக்கப்பட்டது. 5% வரை இந்த சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டது. நேற்று முதல் மீதமுள்ள 25 சுங்கச்சாவடிகளின் கட்டணம் உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நேற்று முதல் சுங்கச்சாவடி உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. 5 முதல் 7% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த சுங்கச்சாவடிகள் வழியாக கடந்து செல்லும் வாகனங்கள் சுமார் 5 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை ஏற்கனவே இருக்கும் கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது. ஆனால் புதுச்சேரி அருகேயுள்ள மொரட்டாண்டி சுங்கச்சாவடியில் கட்டண உயர்வு இல்லை. ஆரோவில் அருகே உள்ள மொரட்டாண்டி சுங்கச்சாவடியில் கட்டணம் உயர்த்தப்படாமல் 5 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. கார்களுக்கு வசூலிக்கப்பட்ட 85 ரூபாய் கட்டணம் 80ஆக குறைக்கப்பட்டுள்ளது. கனரக வாகனங்களுக்கான கட்டணம் 255 ரூபாயில் இருந்து 250ஆக குறைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்ந்துள்ள நிலையில் ஆரோவில் அருகே உள்ள மொரட்டாண்டியில் கட்டண குறைப்பு வாகன ஓட்டிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தானின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவை ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்மேடுபேட் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தானின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தானுக்கு கல்மேடுபேட் பகுதியில் இருந்து மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. புதுச்சேரி மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்க தலைவர் தீர்த்தபல ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் கலந்து கொண்டு
விழாவிற்கு தலைமை தாங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் தொண்டமாநத்தம் ஆலய அறங்காவலர் குழு தலைவர் மனோகரன், ஆறுமுகம், பெரியான், அண்ணாதுரை, சத்யராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குருமாம்பேட் லலிதாம்பிகை கோவிலில் அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு யாகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை குருமாம்பேட்டில் உள்ள ஸ்ரீ மகா சம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றதா. ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீரு, குங்குமம், கலச நீர் என்று பல்வேறு வகையான திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டதா. இதனைத் தொடர்ந்தது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா சம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6670 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 53,360 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 880 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி இந்தியா கூட்டணியினர் ஊர்வலம். தடுப்பை மீறி சென்றதால் போலீசாருடன் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு. அரசு பள்ளி மாணவர்கள் 14 பேருக்கு MBBS சீட் 5ஆம் தேதி மாலைக்குள் கல்லூரியில் சேருமாறு அறிவுறுத்தல். தனியார் பேருந்து மோதி பள்ளி வாகனம், கார் சேதம். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய மாணவர்கள். மருத்துவக் கல்லூரி முதல்வர் வீட்டில் நகை திருட்டு, மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.